சார் நீங்க போட்டிக்கு வருது போட்டிக்கு வராதது அதையும் தாண்டி விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால மக்கள் தங்களோட கவலையை காமிக்கிறதுக்காவது அந்த இடத்துல கூட்டம் கூட்டமா வரப்படும். வசூல்ல வந்துட்டு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன சார் பண்றது? கடைசி படங்கிறதுக்காக பாய்காட் பண்ணணும், அப்பதான் மீண்டும் நடிப்பாரு. அவர் தான் நடிக்க வரமாட்டேன்னு சொல்லி அது சும்மா சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்க? தண்ணில தான் எழுதணும் அவர் சொல்றதெல்லாம். அவருக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் படம் நடிக்கலன்னு வைங்க, அப்பந்தான் கடைசி படம். இந்த 4 வருஷம்னா 55 வயசு ஆயிரும். இப்பவே அவரு கொஞ்சம் பிசிக்கல கொஞ்சம் விழுறாரு, கொஞ்சம் டல்னஸ் தெரியுது. நான் குறைச்சி சொல்லல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய டான்சர். அவருக்கு டான்ஸ் சிங்களர் ரசிக்கிறாங்க. கேரளாவில் அவர் டான்ஸுக்கு மலையாளி சிமத்தில் பெரிய மரியாதை மதிப்பெல்லாம் இருக்குது. ஃபைட்டு சுமார் தான், டான்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி. அப்படி இன்னைக்கு அந்த மலேசியாவில் ஒரு டான்ஸ் சூப்பராக தான் இருந்தது. பட் படங்களை பார்க்கும்போது ஒரு டல்னஸ் தெரியுது. அப்ப இந்த டல்னஸ் ஒரு இந்த டல்னஸ் அவருக்கு ஒரு வீக்னஸ் தான். அது மறுக்க இப்ப மக்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அந்த கவலை, பல கவலைகள் இருக்கும். அந்த கவலை நிறைய எல்லா பக்கம் அடிக்கிறாங்க. சோ எல்லா வழிகளும் இருக்கும். அப்ப டல்னஸ் இருக்க தானே சார் செய்யும்? இருக்குது. பட் கடைசி படம்னா பாபா படத்துக்கு முன்னாடி 4 வருஷம் ரஜினிக்கு படம் இல்லை. லிங்கா படத்துக்கு முன்னாடி 4 வருஷம் ரஜினிக்கு படம் இல்லை. அப்போ நீங்க 4 வருஷம் படம் நடிக்காம இருந்தாதான் இது கடைசி படம்னு நான் ஏத்துக்குவேன். நீங்க 4 வருஷம் இந்த படம், நீங்க என்ன சொல்ல வரீங்க? 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி நடிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா சார்? அவர் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு கூட கஷ்டம், அதுக்கு அடுத்த வருஷம் தீபாவளி கூட படம் வந்துடலாம். ஏன்னா அவருக்குள்ள மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது இருக்குது. அது அவர் என்ன வேணாலும் பம்பாட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, இன்கம் டாக்ஸ் தெரியாது. பட் அவருக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு நல்ல வசூல் இருக்குது. அந்த வசூலுக்கு அவர் விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தே ஓஜி வருது. சிரஞ்சீவி முடிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்திருக்குது. ஸோ அவரு அரசியலுக்கு போனாருங்கிறதுக்காக நடிக்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிஸா கூட இது கடைசி படம்னு சொல்லுவாரோங்கிற ஒரு சந்தேகமும் என்பவர்களுக்கு இருக்குது. ஓகே, வசூலை ஏத்துறதுக்கு கடைசி படம் சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கா அந்த சந்தேகம்? அதாவது தமிழிசை அம்மையார்லாம் இது தண்ணியில தான் எழுதணும்னு சொல்லிட்டாங்க, பாஜக முன்னாள் தலைவர். ஸோ எல்லாருக்குமே அது இருக்குது. ஒரு வேளையில உண்மையாட்டும் இருக்கலாம்.